இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படத்தோட ஸ்பெஷல் இது கொண்டு விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? விக்டரோட திறமைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. கூட உட்காந்துருக்கீங்க. ரொம்ப பாசமா இருப்பான், கருணை காட்டுவான். இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க எப்படிப்பட்டவர். அவன் உயிரா நேசிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் தனிமையில தவிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அவன் வன்மத்தோட உருவமாவே உருவெடுப்பான்னு நினைக்கல. விக்டர் மொத்தமா சர்ச் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாருமே உயிர் பிச்சை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உயிரை காணிக்கையா கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. குறிச்சு வச்சுக்கோ, நரக வேதனைய காட்டிட்டு தான் உன்னை நரகத்துக்கு அனுப்புவேன். நரகமும் எனக்கு தலை வணங்கும். அழிவு 18/12/26 is Doomsday. 4 months 3 days நல்லா இருந்துச்சு. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு டூம் டாக்டர் டூம்க்குன்னு தனியா விட்ட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் யார் என்ன அந்த நிறைய பேர் அது பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் டம்மியாக தான் காட்டியிருப்பாங்க டாக்டர் டூமை. அந்த படத்துல அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பயங்கரமா காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அனிமேஷன் அந்த காமிக் படிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் பயங்கரமான ஒரு வில்லனா இருப்பாரு. என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய இது காட்டிட்டாங்க, அசால்ட்டா நிறைய இது காட்டினாங்க. ஆனா எல்லாருமே அதாவது போன வாட்டி தேனோஸ் இன்ஃபினிட்டி வார்னு ஒரு படம் வந்துச்சுல, அதாவது என் கேமுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டு, அது பார்த்தீங்கன்னா தேனோஸ் ஜெயிப்பாரு. ஆனா தேனோஸ் அதுல செத்தவங்களும் திரும்பி வந்துருவாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா செத்தவங்களா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சாவ போறாங்க. ஆனா யார் சாவ போறாங்கன்னு தான் தெரியல. இதுலயே தெரியுது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களே அசால்ட்டா அப்படி தள்ளி விட்டு போயிட்டு தோர்லாம் பாருங்க, தேனோஸையே தோர் அசால்ட்டா அடிச்சாரு. போய் பவர்லாம் இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோனாலே தடுக்க முடியாம போன ஹேமரு அசால்ட்டா ஒரு 2 விரல வச்சு தடுத்து தூக்கி எறிகிறாரு. முடியல. என்னதான் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.